நிறைய கார் பிரியர் தான். அது இவ்வளோ காரையும் ஒரே அப்படியே பார்த்துக்க வேண்டியதுதான். என்ஜி அந்த 2 சீட்டு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. மினி கூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சன்லைட் இருக்கிற மாதிரி இருக்குமே. இல்ல சார், ஆக்சுவலாக வந்து செராமிக் கோட் மேலே பண்ணியிருக்கானுங்க இன்டர்னலாகவே. இட்ஸ் கால்ட் சில்வர் கோட்டட் கிளாஸ் ரூஃப். ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கூப் டிசைன்ல கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா ஒன் சன்லைட் லிட் ஆன உடனே இட் பிகம்ஸ் ஒபேக், டார்க் ஆயிடும். ஆமா, ஸோ உங்களுக்கு இது வந்து ஹீட் இன்சுலேட்டடா இருக்கும். லைக் லைட்டுமே வந்து வராது. ப்ரீமியர் பத்னி 10,000 கொடுத்து வாங்கிட்டு, பட் இருந்தாலும் அந்த ப்ரீமியர் பத்னி வண்டியை ஓட்டும் போது அந்த கையில் சைடில் ஒரு கேர் போடுற த்ரில்லு அது இன்னைக்கு மறக்க முடியல. 360 டிகிரி கேமரா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 3D வியூல பார்க்கலாம். டாப் வேரியன்ட்னால உங்களுக்கு ஸ்மார்ட் கீ வந்துடும். ஓகே, இல்லை மிட் அண்ட் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கீ ஆகும். மேனுவல் கீ இருக்கும். ஆமாம், இதில் இன்ஜின் ஆன் ஆஃப் தான் எதுவும் கிடையாது. வண்டி இப்போ ஜஸ்ட் பிரேக் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். வண்டி ஸ்டார்ட் தான் இருக்குது. அவ்வளோதான். மொபைலே நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன் 400 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். அது இல்லாம இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க. இது இல்லாம என்னங்க வீடு மாதிரி பேஸ்மெண்ட் போயிட்டே இருக்கு. பிரீமியம் கார் மெர்சிடிஸ், ஆடி, லெக்ஸஸ், இது மசரட்டி, எம்ஜி வந்திருக்கு, பிவைடி லாஸ்ட் வீக் சீல் லான்ச் ஆச்சு. NS 500 பைக் லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக சென்னையில் நம்ம இது செகண்ட் டைம் பண்ணுறோம். சென்னை நல்லா வெல்கமிங்காக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஹை டார்க் உள்ள இன்ஜினில் மேவரிக் தான் பெஸ்ட். 2300 சிசி 20 லட்ச ரூபா பைக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8 லட்சம். பொறுத்த வரைக்கும் பேச வேண்டியது டெக்னாலஜி பற்றி தான் சார். வாரண்டியே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு 8 வருஷம் வாரண்டி தரும். பொர்ஷேல என்ன காஸ்ட்லி கார் வந்திருக்கா இப்போ? இப்போ டைக்கன் நெக்ஸ்ட் May 5 ரிலீஸ் ஆகுது லான்ச். டைக்கன் ஆமாம், ஆக்சுவலாக ஃபோக்கஸ் ஆன் எலக்ட்ரிக். இப்போது ஈவி ட்ரெண்டிங்கில் இருக்க ஈவி சார். இது 650 கிலோமீட்டர் ரேஞ்சு, 650 கிலோமீட்டர் போகலாம் ஒரு சிங்கிள் சார்ஜ் போட்டோம்னா. ஆமாம், டிஸ்பிளே டேப் டிஸ்பிளே உங்களுக்கு ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம் டாக்டர். சிங்கிள் சார்ஜ் போட உங்களுக்கு 650 கிலோமீட்டர் ரேஞ்சு. 0 to 100 வந்து 3.5 செகண்டில் போகிற மாதிரி இருக்கும். 350 RPM உங்களுக்கு 530 RPM இருக்கும். பயங்கர பவர்ஃபுல்லு. ஆக்சுவலாக வந்து 4 வீல் டிரைவ் நம்மளுக்கு வண்டி இது. ஆமாம், 4 வீல் டிரைவும் இருக்குது, 2 வீல் டிரைவும் இருக்குது. ஹெட் அப் டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு. இது க்ளோஸ் பண்ணுமா? க்ளோஸ் ஓப்பன் தான் சார், பாலிஷ் ஓப்பன் தான். மேலே வந்து நிக்கல் குரோம் கொடுத்துருப்பாங்க. ஹீட்டை வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காண்டி. டூ மச் சன்லைட் இருக்கிற மாதிரி இருக்குமே. இல்லை சார், ஆக்சுவலாக வந்து செராமிக் கோட் மேலே பண்ணியிருக்கானுங்க இன்டர்னலாகவே. அதனால் வந்து கேபின் எக்ஸ்ட்ரா சீட் அது கூட இல்லை. ஆமாம், வரும் அக்சரிஸாக வரும், வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எல்லாமே ஏதோ லைட்டிங் கொடுத்துருக்கானா? ஆமாம், சிங்கிள் ரைட். டாப் வந்து 56 lakhs வரும். சார்ஜிங் பேட்டரி சார்ஜ் அவ்வளோ தான் 7 hours சார். வீட்டில் போட்டோம்னா இன்கேஸ் நம்ம வந்து ஆன் தி வே சாரோட ஹோட்டல்ஸ் நிறைய இடத்துல கவர் பண்ணியிருக்காரு சார். அங்கே போட்டோம்னா வந்து ஒரு 1/2 hour 20 minutes ஃபுல் சார்ஜ் ஆகும் சார். ஆக்சுவலாக சார் தான் எங்களுக்கு பேஸு ஹைவேல. ஃப்ரண்ட்லி ஸ்டோரேஜ் தான், ஃப்ரண்ட்லி நான் காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம வண்டியில் வந்து அதுலேயும் வராது. அதுக்கப்புறம் நம்ம வாரண்டி பண்ணி கொடுத்து அதில் வர வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன அது அடிஷனல் ஆக்சசரிஸாக வாங்கிக்கலாம். இதுக்கும் பண்ணி கொடுத்துருவோம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஒன்லி ஃபார் கம்ஃபர்ட் சார். அண்ட் இனிஷியல் பிக்கப் கம்பேர் பண்ணும்போது மெர்கோ, BMW கூட கம்பேர் பண்ண முடியாது. பட் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது வந்து கம்பேரிட்டிவ்லி எஸ் கிளாஸை விட கம்மி தான் ஆக்சுவலி. பட் வந்து உங்களுக்கு கீழே தட்டாது. இதோட ஷேப் அப்படி இருக்கும். 4 members போகலாம். லாஸ்ட் டைம் இந்த வண்டி நம்ம எக்ஸ்போலாம் சார் லான்ச் பண்ணியிருந்தோம். அது கீயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எவ்வளோ தூரம் போவோம்? எவ்வளோ பெட்ரோல் கிலோமீட்டர்ஸ் சார் இதோட கீ. நீங்கள் ஜஸ்ட்டு பிரேக் மட்டும் ப்ரெஸ் பண்ணாலே வெஹிக்கிள் இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 230 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் போகும் உங்களுக்கு. எலக்ட்ரிக் கார் 17 kW பேட்டரி வரும். ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு கார்ப்ளே ட்வின் டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு.
அண்ட் ப்ளூடூத் கீ ஷேரிங், மொபைலே நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைலே நீங்கள் சார்ஜ் பண்ணுறது, பேட்டரி எல்லாமே நீங்கள் கைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ ஃபுல்லி பேட்டரி பேஸ் எலக்ட்ரிக் சார், பியூர் எலக்ட்ரிக் தான். சைடில் தான் இருக்கு. அப்படியே பார்த்துக்க வேண்டியதுதான். சார் வணக்கம் சார். வணக்கம். வரும்போது ஃபுல்லாகவே கை கட்டிக்கிட்டே வந்தீங்க. ஸோ என்டையராக எக்ஸ்போஸ் பார்த்தோம், எல்லா காருமே நீங்கள் வந்து பார்த்தீங்க. எப்படி சார் இருக்குது இந்த ஆட்டோ எக்ஸ்போ? எப்படி ரொம்ப நானே இத்தனை வருஷமா நிறைய கார் பிரியர் தான். ஆ பட் இவ்வளோ காரையும் ஒரே ஒவ்வொரு ஷோரூமாக போகும்போது நிறைய அந்த புது புது மாடல்ஸ் எல்லாம் பார்ப்போம். பட் நான் பார்க்காத கார்கள், நான் சிட்டிக்குள்ளே இப்போ இந்த வண்டியெல்லாம் ஓடுதான்னு தெரியல. புது நியூ அரைவல் எல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரே இடத்துல ஷார்ட் டைமில் எல்லா வண்டியுடைய ஃபியூச்சரையும் ஒன்றா தெரிஞ்சுக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இது. இதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். ரியலி சச் எ ஒண்டர். என்ன புதுசாக அப்கமிங், புதுசாக நெக்ஸ்ட்டு என்ன வரப்போகுது அங்கிறது வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு கார் நாலேஜ் இல்லாத ஒருத்தர் யாராவது ஒரு எந்த ஜீரோ நாலேஜோடு வந்தால் கூட அவருக்கு இங்கே வந்தால் என்ன மாதிரி கார்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ரோடுக்கு தேவையானது, எந்த மாதிரி ஏஜுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு லெவலில் இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து டே டு டே அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ எல்லாம் எலக்ட்ரிக்கல் காரில் வந்துட்டாங்க. அப்புறம் புது இதெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சிஏஜி இல்லாமல் ஹைப்ரிடுங்கிறது இப்போ நிறைய ஒரு சாமர்த்தியமாக ஒருத்தர் டிரைவ் பண்ணுறாரு. அவர் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி லாங் டிரைவ் போகிறாருன்னா அவருக்கு இந்த ஹைப்ரிட் கார்ஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இந்த புது நிறைய இண்டஸ்ட்ரி இன்னும் ஃபியூச்சரில் வந்து புதுசாக வர்றதெல்லாம் கூட இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரிஞ்சது. ஆகவே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. நானும் சுமார் ஒரு 40-50 வருஷம் கார் லவராக இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு புதுமையை என்ஜாய் பண்ணுறேன். ஆகவே யூத்து இப்போ பசங்கள்லாம், ஸ்கூல் காலேஜ் பசங்கள்லாம் வந்து யாரெல்லாம் லைஃப்பில் இனி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து ஒரு அச்சீவ் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோங்கிறவங்கெல்லாம் இதை வந்து கண்டிப்பாக அவசியம் பார்க்கணும். பார்த்தாங்கன்னா இப்போ வாங்க முடியலன்னா கூட அவங்களுடைய எய்மில் நெக்ஸ்ட் அதாவது ஒவ்வொரு காருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும்ல சார்? நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கின ஒரு காரு ஒன்று இருக்கும், நீங்கள் ஆசைப்பட்டு உங்களுடைய கராஜில் ஃபஸ்ட் டைமாக ஒரு கார் வாங்கியிருக்கோம். அது என்ன கார்? முதல் நான் செகண்ட் ஹேண்டில் ப்ரீமியர் பார்த்துன்னு 10,000 கொடுத்து வாங்கிட்டு அந்த காருடைய ஃபியூல் கெப்பாசிட்டி தெரியாமல் கொண்டு போய் பெங்களூர் எம்ஜி ரோட்டில் நடு ரோட்டில் நின்றுச்சு. இப்போ கூட அந்த ரோட்டில் நடந்து போகும்போது நினச்சிப்பேன், ஏன்னா அந்நீடில் ஒரு பக்கம் காமிக்கும், உள்ள பெட்ரோல் டேங்கில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது அந்த டைம். அப்போல்லாம் டெக்னாலஜி பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் அந்த ப்ரீமியர் பார்த்துன்னு வண்டியை ஓட்டும் போது அந்த கையில் சைடில் ஒரு கேர் போடுற த்ரில்லு அது இன்றைக்கும் மறக்க முடியல. அதுக்கப்புறம் அம்பாசிடர் காரை ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் மாருதிக்கு மாறினோம். அதுக்கப்புறம் ஸ்கோடா வண்டி ரொம்ப லைக் பண்ணிட்டோம். டொயோட்டாவுக்கு வந்தோம். டொயோட்டா இப்போ அப்படியே மெல்ல வளர எனக்கு ரொம்ப ஆசை வந்து நிறைய ஃபியூச்சரு. சேஃப்டி பெர்ஃபார்மன்ஸில் வால்வோ 90 எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். XC90 அந்த கார் வந்து ரொம்ப எலக்ட்ரிக்கல் வண்டி ப்ளஸ் ஹைப்ரிட். அது டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு மாயம் பண்ணுற வண்டி அது. இப்போ அதை தாண்டியும் பிஎம்டபிள்யூலாம் நிறைய கம்பெனி. இப்போ மேபேக் வந்து லாஸ்ட் வீக் போய் ஷோரூமில் போய் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி எல்லாம் வரதா இருந்தால் ஒவ்வொரு ஷோரூமும் ஏறி இறங்குறது ஒரு பெரிய மன வருத்தம் தான். இது ஒரு இடமா இருந்துரும் எல்லாமே வாங்கி. ஆக இந்த ஆர்கனைசருக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் அவங்கள வாழ்த்தி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப உண்மையிலேயே நன்றி கடன் பட்டிருக்கோம். எங்களை போல இருக்கிறவங்கள இவங்க ஒரே நேரத்தை மிச்சம் பண்ணி நாலேஜ் எல்லாம் ஒரே இடத்துல கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். தேங்க்ஸ் சார். சார் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கார்ஸ் இருந்தது, புது கார்ஸ், புது பிராண்ட்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். உங்களுக்கு எது வேப்பாக இருந்தது? இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க சூழ்நிலை தெரிஞ்ச எந்த நேரத்துக்கு எந்த வண்டி வாங்கணும்னு. இப்போ எம்ஜி அந்த 2 சீட்டு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. மினி கூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார் பிரியரா பைக் பிரியரா சார்? ஏன்னா பைக்கும் ஒன்று பயங்கர ஹெவியான ஒரு பைக். சின்ன வயசில் நான் பைக் ஓட்டினது டிவிஎஸ் 50, லூகாஸ் அந்த மாதிரி வண்டி ரொம்ப ஆசையாக. சுசுகி வண்டி எல்லாம் வச்சுருந்தோம். எஸ்டின்னு ஒரு பைக் வச்சுருந்தோம். அப்புறம் நம்ம ஊர் வண்டின்னா புல்லட்டு.
டிவிஎஸ் 50 இதெல்லாம் இருந்தது. பட் ரொம்ப பிடிச்சது ஹீரோ ஹோண்டா. ஹீரோ ஹோண்டா. நல்லா நிறைய செலவே வராது, நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஸோ ஓவரால் இந்த ஆட்டோ எக்ஸ்போ பற்றி ஒரு வார்த்தைக்கு. ஆட்டோ எக்ஸ்போ ரொம்ப இது நமக்கு இவங்கெல்லாம் இது ஆர்கனைசர் எல்லாருக்குமே ஒரு முறை இதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் எடுத்துருக்கீங்க, எவ்வளோ அழகாக செஞ்சு இந்த காலையில் நிகழ்ச்சியை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. இது எல்லோரும் எவரி ஒன் யாரெல்லாம் இங்கே வந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு காரை பற்றி ஒரு நாலேஜ் கிடைக்குது. யாரெல்லாம் பார்க்காம இருக்கிறாங்களோ பார்த்துட்டு போனவங்க சொல்லி எல்லாரையும் பார்க்க வர சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அது இங்கே வந்தால் தான் நமக்கு ஒரே இடத்துல எங்கே எக்ஸ்போ நடந்தாலும் நம்ம கண்டிப்பாக போய் கட்டுறது கையளவு தெரிந்தது ஓரளவுன்னு பழமொழி இருக்குது. அதனால் அது ரொம்ப நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், கண்டிப்பாக இங்கே வரணும். இவங்க எல்லாருக்கும் நன்றி நம்ம எல்லாருடைய சார்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு ட்ரேட் சென்டருடைய ஆட்டோ எக்ஸ்போக்கு வந்திருக்கோம். இந்த கார் ரொம்ப யூனிக்காக இருந்தது இந்த எக்ஸ்போலேயே. ஸோ இந்த காருடைய ஸ்பெக்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த காருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா BYD Seal. ஸோ இது வந்து we have in 3 வேரியன்ட்ஸ்ல இருக்கு. இந்த பர்டிகுலர் மாடல் வந்து ப்ரீமியம் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 lakhs வருது. ஆன் ரோடு வந்து 48 lakh வருது. உங்களுக்கு ஒரு வாட்டி ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா 650 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்கும். பர்டிகுலர் மாடல்ல 308 horsepower, 370 டார்க். அப்புறம் இன்னொரு வேரியன்ட் சொன்னேன் இல்லைங்களா, அது பேர் வந்து இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாடல், 523 horsepower and 670 டார்க். இதோட டபுள் மாடல். ஆமா. அண்ட் நீங்க 0 to 100 வந்து அது 3.8 செகண்ட்ஸ்ல போகும். வேற லெவல்ல இருக்கீங்க. பூட் ஸ்பேஸ் பயங்கரமா இருக்கு. லெக் ரூம் இட்ஸ் கால்ட் சில்வர் கோட்டட் கிளாஸ் ரூஃப். ஓகே. சோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு கூப் டிசைன்ல கொடுத்திருப்பாங்க. இது என்னன்னா ஒன் சன்லைட் லிட் ஆன உடனே பட்ட உடனே இட் பிகம்ஸ் ஒபேக். ஓகே ஓகே டார்க் ஆயிடும். ஆமா. சோ உங்களுக்கு இது வந்து ஹீட் இன்சுலேட்டடா இருக்கும், லைக் லைட்டுமே வந்து வராது. அண்ட் இது வந்து 15.6 inch ஸ்கிரீன். ஓகே. அண்ட் இது ரொட்டேட்டபிள், எலக்ட்ரிக்கலி ரொட்டேட்டபிள். ஓ. 360 டிகிரி கேமரா. சோ இந்த 360 டிகிரி கேமரா என்னன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 3D வியூல பார்க்கலாம். சோ உங்களுக்கு கிளாரிட்டி வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். சோ உங்களுக்கு தெரியுது the door is open அப்படின்னு. வண்டிக்கு அடியில என்ன இருக்குன்றது கூட இதுல தெரியும் நமக்கு. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே நார்மலா வண்டியோட வந்துருது. அண்ட் அடாஸ் இது வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோ பிரேக்கிங். தீமே வந்து ஓஷன் தீம்ல கொடுத்திருப்பாங்க. இது வந்து ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன். சோ யூசுவலா நம்ம டிராஃபிக்ல நிக்கிறோம்னா இத பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா கார் கோஸ் ஹோல்ட். ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு இது டிரைவ் மோட், ஈகோ, ஸ்போர்ட்ஸ், நார்மல் சொல்லிட்டு 3 டிரைவ் மோட்ஸ் மாறும். நீங்க இந்த மாதிரி ஒரு கன்வென்ஷனல் கீயை வந்து நீங்க கேரி பண்ணணுமே அவசியம் இருக்காது. ஜஸ்ட் நீங்க அந்த கார்டை வந்து வாலெட்ல போட்டு NFC வந்து டேப் பண்ணா போதும். இங்க அந்த மிரர்ல டேப் பண்ணும். ஓகே. மிரர்ல டேப் பண்ணீங்கன்னா லாக் அன்லாக் ஆயிடும். and you just can drive with the car key only. வண்டி சாவியே இல்லாம நீங்க கார் ஓட்டலாம். ஆமா. இந்த லைட்ஸ் எல்லாமே டச்ல வரும் உங்களுக்கு. and 9 airbag வருது. 9 airbag. ஆமா. வேற வேற மோட்ஸ். கார்ல வந்து 2 சீட்டுக்குமே வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. நீங்க கோல்டாவும் வச்சுக்கலாம், ஹீட்க்கும் வச்சுக்கலாம். and then again you press it to open. இது வந்து ஆமா இங்க டேப் பண்ணா போதும். வண்டி டேப் பண்ணீங்கன்னா லாக் அண்ட் லாக் ஆயிடும். and then you can drive. 400 liters of boot space கிடைக்கும். அது இல்லாம இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க to carry இன்னொரு கேவிட்டி கொடுத்திருக்கீங்க. ஆமா. இது இல்லாம என்னங்க வீடு மாதிரி பேஸ்மென்ட் போயிட்டே இருக்கு. ஆமா. இது ஏசிக்கு, இது டிசி சார்ஜர். ஸோ MG காமெட் உடைய காருக்கு முன்னாடி தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். சார் இந்த கார் ஆல்ரெடி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வருஷம் ஏதாவது அப்கிரேட் ஆகி வந்திருக்கா? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நார்மல் சார்ஜிங் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. இந்த வருஷம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட உங்களுக்கு ஃபேஸ் லிஃப்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே. ஃபேஸ் டைம் ஆட் பண்ணியிருக்காங்க. இல்ல சார், ஆக்சுவலி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்புறம் இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நார்மலா பிரேக்ல இருந்து கால் எடுத்து ஆக்சிடென்ட் பண்ணாத வண்டி மூவ் ஆகும். இப்போ கிரீப் மோட் ஆட் பண்ணிருக்காங்க. சோ நம்மளுக்கு வண்டி பிரேக்ல இருந்து கால் எடுக்கும்போது வண்டி ஒரு 20 km ஸ்பீட்ல ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும். அது ஒரு மோட். அப்புறம் டாப் எண்ட்ல உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸ் வந்துரும். ரியர்ல டிஸ்க் பிரேக் ஆட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இந்த இது ஆப்ஷன்ஸ் கிடையாது. ரியர் டிஸ்க் பிரேக் ஆட் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஆட்டோ பார்க்கிங் அந்த ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி டாப் வேரியன்ட்னால உங்களுக்கு ஸ்மார்ட் கீ வந்துரும். ஓகே. இல்ல மிட் அண்ட் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் கீ ஆப்ஷன்ஸ். மேனுவல் கீ வரும். இது டாப் வேரியன்ட்னால உங்களுக்கு ஸ்மார்ட் கீ வரும். ஆமா. இதுல இன்ஜின் ஆன் ஆஃப்ன்றது மாதிரி எதுவும் கிடையாது. வண்டி இப்போ ஜஸ்ட் பிரேக் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். வண்டி ஸ்டார்ட்ல தான் இருக்கு. அவ்வளவுதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் நீங்க டிரைவ் பண்ணி மாத்திட்டு நீங்க இது பண்ணலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் சார். ஓகே. இது என்ன பட்ஜெட் சார்? இது பட்ஜெட் இது வந்து 9.8 இருக்கு. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது 10.3 வரும் உங்களுக்கு.
10.3 அது அடிஷனல் ஆன் ரோட் பிரைஸே ஆன் ரோட் பிரைஸே நான் சொல்றது 10.3 வந்து ஆன் ரோட். ஆன் ரோடே வரும் உங்களுக்கு. ஓகே. ஆனா இது வந்து ரொம்ப குட்டியான ஒரு காரா இருக்கே சார். நானோட குட்டியா இது. சார் நானோட கம்பேர் பண்ணுறது இது ஆக்சுவலாக வந்துட்டு காம்பேக்ட் எஸ்யூவி தான், உங்களுக்கு சப் 3 மீட்டர் தான் வரும். ஓ இது எஸ்யூவி காம்பாக்ட். ஆக்சுவலி உங்களுக்கு எப்படின்னா இது குளோபல் ஸ்மார்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளாட்ஃபார்ம் ஜிஎஸ்இவிம்பாங்க. எஸ்யூவியில் வராது, ஒரு ஜிஎஸ்இவின்னு வரும். ஓகே. ஸோ ஈவியோட பிளாட்ஃபார்ம்னா இது நார்மல் டிசைன் தான் சார் உங்களுக்கு. இது ஸ்டார்டிங் வேரியன்ட் உங்களுக்கு 7.5 இருந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஸிக்யூட்டிவ்ன்ற வேரியன்ட். இது எக்ஸ்க்ளூசிவ்ன்றது உங்களுக்கு அந்த 9.8 வரைக்கும் உங்களுக்கு அந்த வேரியன்ட் டாப் வேரியன்ட். வணக்கம். ஸோ இந்த எக்ஸ்போ பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது எத்தனாவது வருஷம்? தேர்ட் எடிஷன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்னையில் லாஸ்ட் இயர் ஏப்ரல் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் செகண்ட் டைம் கோயம்புத்தூர் பண்ணியிருந்தோம். தேர்ட் எடிஷன் வந்து அகைன் சென்னையில் பண்ணுறோம். சென்னையில் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக லான்ச் ஆகாத கார்லாம் வந்திருக்கு, அப்கிரேடான சில கார்ஸ் வந்திருக்கு, ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஆட்டோ எக்ஸ்போ சென்னைக்கு எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக யூஎஸ் டெட்ராய்டுக்கு அப்புறம் இந்தியாவோட டெட்ராய்டு சென்னைன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆல்ரெடி ஃபோர்ட் பிளான்ட் இருந்துச்சு. இப்போ ஹுண்டாய் இருக்குது, பிவைடி இருக்குது. அப்படிங்கும்போது சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நல்லாவே வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வெஹிக்கிள்ஸ் வந்து ஆக்சுவலாக பேசிக் ஒரு நீட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ங்கிறது ஒரு மூமெண்ட்க்கு ஒரு ஈச் பர்சனுக்கு நீட். ஸோ நமக்கு இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அடுத்து ஈவி பெட்ரோல் டீசல்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈவி வேறு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து வெஹிக்கிள்ஸுங்கிறது எல்லா வீட்லேயுமே ஒரு பேசிக் திங் அந்த பேசிக் நீடாக மாறிடுச்சு. அதுவும் பெட்ரோல் டீசல்லாம் தாண்டி இப்போ அடுத்ததா ஈவிக்கு வந்துட்டோம், ஹைப்ரிட்னு அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது அடுத்த கட்டத்துக்கு. ஸோ இங்கே என்னென்ன கார்ஸ்லாம் வந்து யூனிக்காக வந்துருக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா மெர்சிடஸ், ப்ரீமியம் கார் மெர்சிடஸ், அவுடி, லெக்ஸஸ், இது மசரட்டி, எம்ஜி வந்திருக்கு, பிவைடி லாஸ்ட் வீக் சீல் லான்ச் ஆச்சு, சீல் வந்திருக்குது. இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா NS500 பைக் லான்ச் பண்ணியிருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் வந்து எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு இது டைரெக்டாக வந்து ஓஇஎம் பார்ட்டிசிபேட் பண்ணது டாடா மோட்டார்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு. இது 2 ஈவெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது ஒரு நமக்கு ஒரு ப்ளஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணது பார்த்தேன். எப்படி இருக்குது சார் வரவேற்பு எப்படி இருக்குது? ஆக்சுவலாக சென்னையில் நம்ம இது செகண்ட் டைம் பண்ணுறோம். சென்னை நல்லா வெல்கமிங்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ட் எக்ஸ்போ நம்ம ஒவ்வொரு எக்ஸ்போலையும் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிறோம். நிறைய நெக்ஸ்ட்டாக இன்னும் நியூவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துட்ருக்கோம். எக்ஸப்ட் ஸ்டூடெண்ட் எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளுமே ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம ஷோவில். நம்ம ஷோ நியூ மாடல்ஸ் ஷோரூம் போகிறோம்னா எல்லா மாடல்ஸ் இருக்கும். பட் நம்ம ஷோக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நியூ மாடல்ஸ் இருக்கும், அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம எல்லாமே இருக்கும். ஒரே ரூஃப் கீழே ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆனாங்கன்னா A to Z எல்லா பிராண்ட்லேயுமே எல்லா வெஹிக்கிள்ஸையும் பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபை அவங்களுக்கு இருக்கும். எக்ஸிபிட்டர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு சேல் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேல்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோ வரக்கூடிய மக்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஒரே ரூஃபில் வந்து உள்ளே வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருது ஈஸியாக. மெர்சிடிஸ்னால் மெர்சிடிஸ் பார்த்துறாங்க, அவுடினா அவுடி பார்த்துறாங்க, லெக்ஸஸில் உள்ள எல்லா மாடல்ஸும் பார்த்துறாங்க, செடானும் எஸ்யூவியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்துறாங்க. லாஸ்ட் வீக் லான்ச் ஆன பிவைடி சீலாக இருக்கட்டும், இன்னைக்கு லான்ச் ஆகியிருக்கிற ஹோண்டா பைக்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரே இடத்துல பார்த்துட்றாங்க. ப்ளஸ் வந்து ஒரு ஷோரூம் வந்து ஒவ்வொரு ஷோரூமில் ஒரு பைக் வாங்க போகிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷோரூமாக போகணும், அது டிஸ்டன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஹார்லி டேவிட்சனாக இருக்கட்டும், டுகாட்டியாக இருக்கட்டும், ஹீரோ வீடாவாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் 2-வீலராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ரூஃப் கீழே பார்த்துட்றாங்க. அவங்களும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரே நாளில் முடிச்சு ஒன்ஸ் போனோம் பார்க்குறோம் சூஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸாக. ப்ளஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வெஹிக்கிள்ஸை பற்றி. அப்போ ஒரே இடத்துல அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடச்சிருது. புரியுது. ஸோ ஓவரால் இந்த எக்ஸ்ப்ளோ பயங்கர சூப்பராக இருக்குது. நாங்களும் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். நிச்சயமாக நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு ஆட்டோமோட்டோ எக்ஸ்ப்ளோரில் இது வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க ஹீரோ மேவிக். ஸோ இந்த பைக் என்ன ரேட் ஆகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா 2,80,000 2,80,000 ஆகுது. ஓகே. இந்த பைக்குடைய முக்கியமான ஸ்பெக் என்னவா சொல்லுங்கள்? நமக்கு 440cc வந்து ஹீரோ லான்ச் பண்ணியிருக்கோம். டார்க் எக்ஸின், ஸோ ஹை டார்க் உள்ள இன்ஜினில் மேவரிக் தான் பெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் கியரில் உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுற டார்க்கே வந்து வேறு லெவலில் இருக்கும். இது வந்து மேஜர் ஃபீச்சராக நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து அதிகமாக சொல்லணும் அப்படின்னா 440cc டூரிங் பைக்கில் உங்களுக்கு வந்து ஆயில் கூல்டு இன்ஜின் வருது. ஸோ உங்களுக்கு வந்து ஹீட் டெசிபேஷன் நல்லாயிருக்கும். பயங்கர ஹெவியாக இருக்குது, பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்கும். ஸோ நேவிகேட் நம்ம வந்து அடிஷ்னல் ஆக்சஸரி இல்லை மொபைல் நம்ம மாட்டிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, அப்படியே பார்த்துட்டு போயிடலாம்.
அடுத்து உங்களுக்கு பில்லியன் வந்து உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளான சீட் இருக்கும் டூரிங் பைக்கில். ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் ஆக்சசரி போடணும், ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அதுக்கும் வந்து கொடுத்துருக்கோம், ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். செம்மாசாக இருக்குல்ல ப்ரோ. இது வந்து நான் வந்து WWFல அண்டர்டேக்கர் ஓட்டிட்டு வந்து தான் நான் பார்த்துருக்கேன். இந்த எல்லா பைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டால் பற்றி சொல்லுங்கள். ஸோ எங்களோட ஸ்டால் பார்த்தீங்கன்னா தி டேட் ஆட்டோ ஷாப். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓன்டு பைக் வரும். ஸோ வாட் வி டீல் இஸ் ப்ரீ ஓன்டு சூப்பர் பைக்ஸ் எல்லாம் நாங்கள் டீல் பண்ணுறோம். ஸோ அபவ் 600 கிளாஸஸ் பைக்ஸ் மட்டும் நாங்கள் டீல் பண்ணுறோம். ஸோ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து 3 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. We do finance. பேசிக் 3 lakhsல ஸ்டார்ட். ஆமாம், பேசிக் 3 இது என்ன ரேட்டு சார்? இது பார்த்தீங்கன்னா 8 lakhs. இது 8 லட்சம். ஆமாம், வண்டி வந்து புதுசு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 lakhs இருந்தது. 20 லட்ச ரூபாய் பைக்கு. ஆமாம், 20 லட்ச ரூபா பைக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8 லட்சம். 8 lakhs. ப்ரீ ஓன்டு பைக்குன்றதுனால. இது வந்து செகண்ட் ஓனர்ஷிப் பைக்கு. ஓகே. வெறும் 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நீட் கண்டிஷனில் இருக்குது. நீட் கண்டிஷன். இது வந்து 2300 cc. இது 2300 cc. 500 kg பைக் இது. அப்பா. ஸோ இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் ட்ரிவன். இது நம்ம பைக்கில் வர மாதிரி வந்து செயினோ இல்லை பெல்ட், மற்ற பைக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெல்ட் ட்ரிவன் வரும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்து இல்லாமல் இது வந்து ஷாஃப்ட் ட்ரிவன். ஓகே. ஸோ அது வந்து இது ஒரு மெயின் ஸ்பெஷல் திங். இது ஸ்பெஷல் திங்காக பார்க்கப்படுது. வா, சரியலாக இருக்குது சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷனில் இருக்கனால நீங்கள் பைக் வந்து மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லு இருக்கும். இது யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆமாம், இது ஆக்சுவலாக வந்து அயன்மேன் டீமில் வச்சிருக்காங்க. ஆமாம், அவர் வந்து ஆக்சுவலி இது வந்து ஸ்டாக் பைக் கிடையாது, கஸ்டம் பண்ண பைக் இது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஓனர் அவர் எடுத்து 37,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டார். ஓகே. பட் ஓட்டினாலும் இஸ் நாட், அவருக்கு இன்னும் வந்து சேல் பண்ணுன்ற மனசு வரல. ஏன்னா வந்து ஒரு 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது நார்மலாக கஸ்டமைஸ் பண்ணாமல் யூ வாண்ட் டு பி டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு மெட்டல் ஃப்ளேக்ஸ் பெயிண்ட் ஜாப் பண்ணியிருக்காரு, அயன்மேன் தீம் பண்ணியிருக்காரு. ஸோ பிக் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு வேன்சனைன்ஸ் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காரு. ஓகே. ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீமினிக் ஏர் ஃபில்டர் பர்ஃபார்மன்ஸும் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு, காஸ்மெட்டிக் ஒர்க்ஸும் நிறையா பண்ணியிருக்காரு. எவ்வளோ இது? இந்த பைக் என்ன ரேட்டு? இது பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து 8 lakhல அவைலபிள் இருக்கு. 8 lakhல. ஆமாம். இது ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன? இது என்ன பிராண்ட் ஆக்சுவலாக? இது வந்து ஹார்லி டேவிட்சன். இது ஆர்லின்றது தெரியாத மாதிரி. ஹார்லி டேவிட்சனில் ஃபேட் பாப் மாடல் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட இருக்கிறதுலே இங்கே காஸ்ட்லியான பைக் இதுதான் இல்லையா? ஆமாம். இது என்ன ரேட்டு சார்? இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 14.5. 14.5. ஆமாம், இது வந்து நியூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19.5 lakh இது. ஓகே. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து யூஸ்டு பைக் இது, ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பு. பட் ஆனால் வெறும் 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகே. அது பார்க்கவே புதுசாக இருக்கும்போது நினைச்சேன். ஸோ லெக்ஸஸில் இதுதான் இப்போது இருக்கிறதுலே ரொம்ப ஹையண்டாக இருக்குது பார்க்கும்போது. இது என்ன மாடல் சார் லெக்ஸஸ்? இது வந்து RX 350. ஓகே. இது என்ன ப்ரைஸ் வருது? இது 1.24 வரும் சார். 1.24. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி ஃபீல்டில் இருக்குது. ஆமாம் சார். ஆக்சுவலி எஸ்யூவி தாண்டி வேறு என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்றதை காட்டுறீங்க? லெக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் பேச வேண்டியது டெக்னாலஜி பற்றி தான் சார். லெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சார்ஜ் ஹைப்ரிட் டெக்னாலஜி தரும். இது டெக்னாலஜி எப்படி பார்த்தீங்கன்னா வைல் டிரைவிங் ஆன் ரோட் டீஆக்சிலரேட் பண்ணும்போது பேட்டரி சார்ஜ் ஆகும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். அண்ட் ப்ரவுட் டு சே நம்ம ஹைப்ரிட் டெக்னாலஜி ப்ளஸ் ப்ராடக்ட் இட்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் ரிலையபிலிட்டி, நம்பிக்கை தரும். வாரண்டியே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு 8 வருஷம் வாரண்டி தரும் சார். இன்றைக்கி அடிச்சு சொல்கிறேன், வேறு எந்த மேனுஃபேக்சரும் 8 வருஷம் வாரண்டி தர மாட்டாங்க. 8 வருஷம் ஸ்டாண்டர்ட் வாரண்டி வரும் சார் வண்டி. பங்கு இங்கே பாரு பங்கு. ஸோ இட்ஸ் நைஸ் சார். ஃபுல் பேனோராமா. ஸ்டார்ட் ஆனது தெரிஞ்சிச்சு உங்களுக்கு ஏதாச்சும் வைப்ரேஷன்? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இந்த ரியாக்ஷனுக்காக தான் நானும் எதிர்பார்த்தேன். சீரியஸ்லி இது ஸ்டார்ட் ஆன ஐடியாவே இல்லை. ஹைப்ரிட் கார் EV கார்ஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நாய்ஸ் எதுவும் இருக்காது, ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும். பேட்டரியில் தான் ஓடும். 40 ஸ்பீட் வரைக்கும் பேட்டரியில் ஓடும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி பேட்டரியோட சார்ஜிங் தெரியும். டீஆக்சிலரேட் பண்ணும்போது பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். பூட் ஸ்பேஸ் ஹியூஜ் உங்களுக்கு. இட்ஸ் ஹியூஜ், நல்லா இருக்கு பார்க்க. சீட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள். ஓகே. ஓ, இன்னும் கூட நீங்கள் ஸ்பேஸை உருவாக்கிக்கலாம் அந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு. யாராவது ஏதாவது பிக்னிக் மாதிரி எங்கேயாவது போயிட்டாங்கன்னா இதை வந்து பின்னாடி க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் பயங்கரமாக இருக்கே. இதான் இல்லையா ஐயா? ரெடி டன். மசராட்டி லெவான்டி. இது வந்து 3 லிட்டர் V6 டீசல் இன்ஜின். ஓகே. ஸோ BS6 இன்ஜின். இது புதுசு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 230லேருந்து 260 வரும். ஓகே. நம்ம இப்போ இந்த யூஸ் கார்கோ எக்ஸாட்டிக்ஸ் இதில் நம்ம அப்லோட் பண்ணுற ப்ரைஸ் 89 lakhs. 4 டோரும் சாஃப்ட் க்ளோஸ் டோர். இது இல்லை சார், ஸ்டேரிங் சைடில் 2 பக்கம் ஏதாவது கப்பலில் ஓட்டுற சார். இது வந்து பேடல் ஷிஃப்ட் சார். பேடல் ஷிஃப்ட். ஆமாம், பேடல் ஷிஃப்ட். பேலன்சிங் என்ன பண்ணாலும் ஸ்போர்ட் இருக்குது, ஆஃப் ரோடரும் இருக்குது. ஓகே. இவ்வளோ சார்ஜிங் போட்டுக்கலாம். எஸ் சார். ஓகே.
சார் ஸ்பீட் வந்து இதில் நீங்கள் மீட்டர் பார்த்தீங்கன்னா 270 கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வண்டி 210 220 ஈஸியாக 2075 bhp சார் அட் 4000 rpm. ஓகே இது கீழேயும் ஸ்பேஸ் வரும். டயர் பேட்டரி ஓகே